எம்மா எம்மா என்னம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்துட்டியோ? ஏ பூமா வா. என்ன ஃபோனுக்குன்னு ஒன்றும் பண்ணல, உன் பாட்டுக்கு வந்து நிற்கா? ஆமாம்மா, வீட்டிலே இருக்க வெறுப்பா இருந்தது. என் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இவர்களெல்லாம் என்னைக்கு வராளுவா? போனா அப்படியே உட்காந்துட்டாளுவல, 2 நாள் ஆகுது, இன்னும் ஆளை காணோம். ஒன்றும் தெரியல பார்த்துக்க, ஃபோனும் பண்ணி சொல்லலை. எப்போ வராளுவோ வந்துட்டு போறாளுவ. காசோட வந்தா சரிதான். காசை வாங்கிட்டு வந்து தந்துருவாளாமா நம்ம கிட்ட, இல்லை அவ அப்பா கிட்டே கொடுத்துருவாளா? அது எப்படி விடுவேனா? அதெல்லாம் நான் விட மாட்டேன். சரி சமமா அவ அக்காவுக்கு வர மாதிரி பங்கு இவளுக்கும் வந்துடணும். வரலனா தானே இருக்கு, அப்புறம் தெரியும் நான் யாருன்னு அவளுக்கு. எனக்கு என்னமோ அவ தருவான்னு தோணல. ஏதாவது ஒரு கதை சொல்லுவா பாரா. கித்தப்பாக்கு கொஞ்சம் மனசுல இருக்கும் போல பாத்தியாமா. சுஷ்மா மாதிரி பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்படுறவ பணம்மா. ஆமா ஆமா, வெளியே சொல்லிக்கிடுவாவ செகப்பா பாக்குறோன்னுட்டு. ஆனா பணத்துக்கு தான் ஆசைப்பட்டு கேட்டு போகிறதுக்கு. ஆசை யாரை விட்டுது, சும்மா வெளியே நடிப்பாவ 2 பேரும். என்ன கோவப்பட்டு உள்ள விஸ்குன்னு போனாவ பாத்தியாமா. கடைசி வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் பேசவே இல்லையே. சித்தப்பா மோசமான ஆளுதான். அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி, அவருக்கு பிரஷர் வந்துட்டுல. பிரஷர் வந்தோன்னா மனசு அப்படிதான் எல்லாரும் எரிஞ்சு விழுந்துட்டு தான் இருக்காரு பாத்துக்க. வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, ஊர் உலகத்துல பிரஷர் இருக்கவே எல்லாம் அப்படி அலையிறாவ. சும்மா நீ சப்ப கட்டு கட்டாதம்மா. உன் தங்கச்சி புருஷனா உனக்கு ஒரு படி மேலதான் போ. அக்கோய் நல்லா இருக்கியா? எப்போ வந்தா? ஆமால, இப்பதான் வந்தேன், ஒரு 5 நிமிஷம் இருக்கும். ஆமா, உன் பொண்டாட்டி போனாலே எதுவும் போன்கின் பண்ணல உனக்கு? என்ன கதை எதுவும் தெரிய மாட்டேங்கு. உங்க இஷ்டத்துக்கு அலையிறிய எல்லாம். என்னடா 2 நாளா வீடு அமைதியா இருக்கேன்னு பார்த்தேன். ஆரம்பிச்சிட்டியாக்கா வந்தோடனே உன் வேலைய? வீட்டுல வேலையே இல்லையாக்கா? உன் மாமியாரை விட்டுட்டு இப்படி வந்துடுறிய? உன் மாமியார் விட்டுறவ என்ன? ஏன் நம்ம அம்மா விடல உன் பொண்டாட்டிய? உன் பொண்டாட்டிய விட்டதும் இல்லாம தம்பி பொண்டாட்டிய சேர்த்துல அனுப்பிச்சு விட்டுருக்காவ. அத மாதிரிதான் எல்லாம். ஏன் பொண்டாட்டிய அம்மைய தானே அனுப்பிச்சு வச்சாவ. தம்பி பொண்டாட்டிய நாங்களா கூட்டிட்டு போனோம். அவைய தான் இங்க இருக்க வேணாம்னு அனுப்பிச்சு விட்டாவ. உன் அம்மா கிட்ட கேளு. சரிம்மா, அக்காவுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா? அக்கா வந்திருக்கால, மட்டன் சிக்கன் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். என்ன செய்ய போறா? ஏடி உனக்கு என்ன வேணும்? மட்டன் வாங்கிட்டு வர சொல்லிட்டா இல்ல சிக்கன் வேணுமா? எதா இருந்தாலும் பரவாயில்லம்மா, ஏதோ ஒன்று வாங்குங்க. நீ எது செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆமா, ஆக மொத்தம் இவ செஞ்சு தர மாட்டா பெத்த தாய்க்கு. ஆமா, உனக்கு செய்யறதுக்காக நான் அங்கிருந்து வந்திருக்கேன். ஏதோ அம்மா கிட்ட வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். வேலை செய்யணும்னே அங்க இருந்து கள்ளத்தனமா ஓடி வந்துருவியோக்கா? அப்படிதான் போலல. ஆனா உன் பொண்டாட்டி எல்லாம் சொல்லுவாள், வேணா நம்பல. இப்ப அதான் நினைக்கேன், அதுக்கே கள்ளத்தனம் போட்டு ஓடி வந்துடுறாப்புல விஸ்கு விஸ்குன்னு. ஆமா, அவன் எதிரில நீ என்ன இப்படி பேசு, அப்புறம் அப்படியே வந்து அவன் பொண்டாட்டிட்ட சொல்லி சிரிக்கிறதுக்கு என்ன? வந்தேன் பாரு தாவிடுன்னு என்ன சொல்லணும். சும்மா விளையாட்டுக்கு தானே பேசுறான், அதெல்லாம் பொண்டாட்டிட்ட போய் சொல்லிட்டு இருக்க மாட்டான். ஆமா, நீ தான் சொல்லணும். அவன் ஒரு விஷயத்த விடாம எல்லாத்தையும் பொண்டாட்டிட்ட போய் அப்படியே ஒப்பிப்பான். அவன்கிட்ட போய் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிய என்ன? நீ என்ன பத்தி? ஏம்மா, நான் அவகிட்ட பேசிய 2 நாள் ஆகுதுமா. கிளம்புன அன்னைக்கு பேசுனதோட சரி, இன்னும் ஃபோன் போடலவா. ஆமா, மாமியார் கறி எனக்கும் போடல, கட்டின புருஷன் உனக்கும் போடாம தான் இருந்திருக்கா. அனுப்பிச்சு வச்சுனா என்ன ஏது எதுவும் ஒரு கதை சொல்லணும்னு அவளுக்கு தெரியாதாக்கும். ஏதா இருந்தா சொல்லுவாமா. போயிருக்கா அங்க, அவளுக்கு நிலைமை எப்படி இருக்கோ என்னவோ தெரியல. அவளே ஃபோன் போடுவா. சரி, அக்காளுக்கு காப்பி போட போறேன், அப்படியே உனக்கும் காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். குடிச்சிட்டு போய் மட்டன் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் அக்கா, உனக்கு லெக் பீஸ் வாங்கிட்டு வந்து தரட்டுமா? லெக் பீஸ் அம்மையும் 65 செஞ்சு தருன்னு சொல்லி சாப்பிடு. என்னல நக்கல் பண்ணிட்டு இருக்கியோ? நாங்களே வந்தா எங்க அம்மா கையால உட்காந்து சாப்பிட்டுட்டு போவோம் தான் அம்மா வீட்டுக்கே வர்றது. நீங்க என்னன்னா என்ன வேலை செய்யாததுக்கு ஆவல் சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மா வீட்டுல உட்காந்து சாப்பிட முடியாதது எங்க போய் சாப்பிட முடியும் உட்காந்து? அம்மா வீடுன்னு தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு போறோம் நாங்கள்வே. உன் மாமியார் வீட்லயும் உட்காந்து தானக்கா சாப்பிடுற? உன் மாமியார் தானே உனக்கு எல்லாம் செஞ்சு போடுறாவ. அப்புறம் என்ன? சாப்பிட்டுட்டு போ, அம்மா கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு போகணும். யாரு என்ன வேணான்னு சொன்னா? அது எங்களுக்கு தெரியும், நீ ஒன்னும் எங்களுக்கு சொல்ல வேணாம். நல்லா நல்லி எலும்பா பார்த்து வாங்கிட்டு வா. எம்மா, என்ன காப்பி எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க? தலையை தொங்க போட்டுட்டு சோகமா மூஞ்சி வச்சுட்டு வந்திருக்கிய, என்ன விஷயம்? பால் இல்லையோ? அதை ஏன் கேக்கா? சிலிண்டர் காலி ஆயிட்டு. இப்போ என்ன பண்ண? புக் பண்ணது இன்னும் வரல. இவ அங்கிருந்து கிளம்பி வரும்போதே சிலிண்டர் காலி பண்ணிட்டு தான் வருவா போல. எப்ப பாரு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சிலிண்டர் இல்லாம போயிருது. நான் வரேன்னே நீங்களும் காலி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் நான் வரும்போதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி எப்படி காலி ஆகுது? புக் பண்ணி வைக்க மாட்டீங்களாக்கும் வீட்டுல. நான் வேற நல்லி எலும்பெல்லாம் போட்டு மட்டன் சாப்பிடலான்னு இருந்தேன். போச்சா எல்லாம்? சரி, ஹோட்டல்லையாச்சும் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன் அக்காளுக்கும் எனக்கும். ஏம்மா, ஹோட்டல் எல்லாம் அடைச்சிருக்க, தெரியாத விஷயம் உனக்கு? இந்த போர் நடக்கிறதால சிலிண்டர்லாம் பற்றாக்குறையாகுதுன்னு நிறைய ஹோட்டல் மூடிட்டாவ. நம்ம இருக்கிறது சிட்டிக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் வாங்கலாம். இங்க போய் எந்த ஹோட்டல்ல வாங்க? எல்லாம் மூடியில கிடக்கு. பேசாம அடுப்புல பத்த வைங்க. அடுப்பா? ஆமா, ஹோட்டலும் இல்ல, சிலிண்டரும் காலி. புக் பண்ணது வரல, இன்னும் என்ன பண்ண முடியும்? பேசாம அடுப்புல பத்த வைங்க. அக்கா தான் இருக்கால துணைக்கு. 2 பேரும் ஒன்னும் பாதியமா செஞ்சு எடுங்க. நான் போய் மட்டன் வாங்கிட்டு வரேன். என்னது? நான் அடுப்புல செய்யணுமா? இங்க இருந்து தப்பிச்சு போயிட வேண்டியதான். அது மட்டன் கிட்ட எல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி.
நீங்களும் ஏதோ பார்த்து செய்யுங்க, நான் கிளம்புறேன். வேற என்னம்மா, ஒரு சோறாச்சு வடிச்சு புளி கரைச்சு சாப்பிடுங்க, புளி ரசம் வச்சு. நெல்லு நான் கொண்டு போயாச்சும் விடுறேன். எதுக்கு இப்படி அவசரமா ஓடுறா? இல்ல இல்ல தம்பி, பேங்க் மூடிடுவா, நான் கிளம்புறேன். அடுப்புல வேலை செய்ய சொல்ல போறான்னு எப்படி ஓடுற பத்தியமா உமாவா? அவ இருந்தாவாச்சு அவ அடுப்புல எதையாச்சும் செஞ்சு தந்திருப்பா. அவளுடைய 2 பேரையும் அனுப்பிச்சு விட்டாச்சு. இனி நம்ம தான் கிடந்து அடுப்புல வேகணும் போல. ஏ கடவுளே, அவ வர வரைக்கும் நம்ம இப்படியே வேலை செஞ்சுட்டு கிடக்கணும். அவளும் நல்ல போட்டு தப்பிச்சு போயிட்டாள் 2 பேரும். அவள் அமைச்சிட்டு நம்ம நிம்மதியா தின்னுட்டு இருக்கலாம்னு பார்த்தோம். கடைசியில இப்படி ஆயிட்டே என் பொழப்பு. என்னம்மா யோசிக்கிறிய? மட்டன் வாங்கிட்டு வரட்டுமா? அடுப்புல வேகிறதுன்னு ஆகி போயிட்டு புளி தண்ணி கரைச்சு குடிச்சிட்டு அடுப்புல வேகிறதுக்கு நல்ல தெம்ப மட்டனை தின்னுட்டே அடுப்புல வேகுவோம். ஆமாயா, நல்ல மட்டனே நீ வாங்கிட்டு வா. செய்யறேன் அம்மா.